வணக்க மக்களே, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? அதிமுக கூட்டணியில் தேமுதிகவா? எஸ்பி வேலுமணி பிரேமலதாவின் திடீர் சந்திப்பு என்ன? கவனம் பெற்ற புகைப்படம். வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்து கட்சிகளுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தேர்தலாக தமிழகத்தில் பார்க்கப்பட்டு வருகிறதா. ஏனென்றால் கண்டிப்பாக இம்முறை ஆட்சியை பிடித்து வேண்டும் நிலைப்பாட்டில்தான் அதற்கான வேலைகளை அனைத்து கட்சிகளுமே செய்து கொண்டிருக்கிறதா. இந்த தேர்தல் என்பது தமிழகத்தில் அனைத்து கட்சிகளுக்கும் வாழ்வாசமா என்ற முறையில்தான் இந்த தேர்தல் கண்டிப்பாக அமையக்கூடும் வகையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2 மாதங்களாட்டு இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதாம். அதாவது தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதை நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லையாம். கூட்டணி அறிவிப்பை தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தள்ளி போட்டுக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாக அக்கட்சியில் ஒரு பெரும் அதிருப்தி நிலவக்கூடிய சூழல் தான் உருவாகி கொண்டிருக்கிறதா. அதாவது ஜனவரி 9 கடலூர் மாநாட்டில் நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கக்கூடும் என்ற நிலையில் பார்க்கப்பட்ட அந்த தேமுதிகவானது இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத சூழல் தான் அரசியலிலே ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. அதாவது திமுக அதிமுக கூட்டணி என்பது பேச்சுவார்த்தை நடக்கும் நிலையில்தான், அதாவது கோவை ஈசா நடக்கும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பிரேமலதா ஆகியோரெல்லாம் அந்த ஈசா மக யோகத்தில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்களாம். தமிழகத்திலே விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதால் இதில் விஜயகாந்த் தொடங்கிய அந்த தேமுதிக இன்னும் கூட்டணி முடிவை அறிவிக்கவில்லை. தேமுதிகவின் பொதுச்செயலாளராக இருக்கும் பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணி என்பது கண்டிப்பாக முடிவை அறிவிக்கும் தேதியை தொடர்ந்து தள்ளி போட்டு வருவது ஒரு பெரிய குழப்பத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதா. இருப்பினும் கூட தேமுதிக சார்பில் கண்டிப்பாக திமுக மற்றும் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறதா. அதாவது தேமுதிகவுக்கு இருக்கும் 2 ஆப்ஷன் என்னவென்றால், ஆளும் கட்சியான திமுக, ஆண்ட கட்சியான அதிமுக என்ற இரு திராவிட கட்சிகளுமே அவர் கண்டிப்பாக யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என்பதுதான் ஒரு குழப்பத்திலே அரசியல் வட்டாரங்கள் நீடித்துக் கொண்டிருக்கிறதா. ஆனால் பிரேமலதாவின் இந்த எதிர்பார்ப்பு அதிகம் என்றும் திமுகவும் அதிமுக கட்சிகள் தயங்குகிறதா. இருப்பினும் இரு கட்சிகளுடன் தேமுதிக கூட்டணிக்குள் கொண்டு வர அதற்கான வேலைகள் எல்லாம் தொடர்ந்து செய்து வருவதாகவும் கூறப்படுகிறதா. இப்படிப்பட்ட நிலையில்தான், அதாவது மகா சிவராத்திரியான நேற்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மற்றும் தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரும் திடீரென்று சந்தித்துக் கொண்டார்களாம். அது மட்டுமின்றி கோவையில் உள்ள இந்த ஈசா மையத்தில் இன்று மகா சிவராத்திரி விழா நடந்து வருகிறது. இதில் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், திரைப்பட புகைப்படங்கள் பங்கேற்றுள்ளார்கள். அந்த வகையில்தான் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மற்றும் தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா ஆகியோரும் பங்கேற்றுள்ளார்கள். இந்த வேளையில் தான் இருவரும் சந்தித்து பேசினர். அப்போது மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் கூட அதன் உடனிருந்தார் என்பதை குறிப்பிடத்தக்கதா. இந்த சந்திப்பு என்பது கண்டிப்பாக தேமுதிக பக்கம், கண்டிப்பாக தேமுதிக கட்சியானது அதிமுகவுடன் கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக பேசப்பட்ட அந்த செய்தியாகவும் இதை பார்க்கப்பட்டு வருகிறதா. அது மட்டுமின்றி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேட்கும் அந்த இரட்டை இலக்க தொகுதிகளை யார் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் கண்டிப்பாக தேமுதிக கூட்டணி அமைக்கும் என்ற பட்சத்தில் தான் அவர் பிடிவாதம் இருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.